பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓர வசந்தல வங்கர பலவா தீர மகந்தல வங்கர வசவர பலவரவா தீர பகந்தல வங்கர பதூர வசவர வரவா. இந்த ஆலயத்தின் எல்லை எங்கிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி வாங்க. இந்த ஆலயத்தின் எல்லை எங்கிலும் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசையா, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், எங்களுக்கு ஒன்று தெரியாதப்பா. உடைய கனமான வார்த்தையை, உடைய விலையேற பெற்ற வார்த்தையை அப்பா நீர் எல்லாவற்றை பார்க்கிலும் வார்த்தையை பிரஸ்தாவப்படுத்துகிற அந்த மேன்மையான வார்த்தையை கேட்கிற நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதற்கு விரோதமாக எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா தூக்கத்தின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள், சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற ஆவிகள், மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும். ஓரப சந்தர வங்கர பலவரவா தீரப ஷவர பலங்கர பலவா. வார்த்தைகளை பொறுக்குகிற ஆவி வழியருகே விதைக்கப்படுகிற விதையை போல வார்த்தைகள் இருதயத்தில் செல்ல விடாதபடி வார்த்தைகளை பொறுக்குகிற சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும். பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை நிரப்புங்கப்பா. ஏசப்பா, நீங்க இருதயத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயமுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படுவதாக, ஒவ்வொரு சிந்தையும் வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படுவதாக. ஆவியானவரே நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னாகமம் 14வது அதிகாரம் 28வது வசனம், 26, 28 ரெண்டே வாசனம். என்னாகமம் 14, 26, 28. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது 28வது வசனம். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி சொல்றாரு, அப்பா, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதை என்ன செஞ்சுச்சு? என் செவிகள் கேட்டது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம பேசுகிறதை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றதை கர்த்தர் என்ன செய்யறாரு? கவனித்து கேட்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடும் திட்டத்தோடும் தேவன் என்ன செஞ்சாரு? அழைச்சிட்டு வந்தாரு. 400 வருஷம் அடிமையாய் கிடந்தார்கள். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சாங்க? அடிமையாய் கிடந்தாங்க. அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அந்த கூப்பிடுதலை என்ன செஞ்சாரு? தேவனுடைய செவி கேட்டது. தேவன் அதை கேட்டு அவர்களுக்கு ஒரு இரட்சகனை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி அழைச்சிட்டு வந்த இடத்துல தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நல்ல சாப்பாடு, தண்ணி எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களை நடத்தினார். பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்கின ஸ்தம்பம் சொல்லி அவர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனம் இல்லை, எந்த வியாதி இல்லை. அந்த அளவுக்கு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமந்து வருகிறது போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? அவ்வளவு அழகா சுமந்து தேவன் என்ன செஞ்சார்? நடத்தி வந்தாரு. இப்படி நடத்தி வந்துகிட்டு இருக்க வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாரான் வனாந்தரத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு
ஆசை என்ன ஆசைனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு தேசத்தை நம்ம வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை நம்ம அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த தேசத்தை போய் என்ன செய்யணும், இவர்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். ஜனங்கள் ஆசைப்பட்டார்களோ இல்லையோ தெரியல, ஆனா என்ன செஞ்சாரு, தேவன் என்ன செஞ்சாரு, ஆசைப்பட்டார். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம பேசுகிறதை கேட்கிற ஆண்டவர். நீங்க அதான் தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னன்னா, நான் பேசுகிறதை தேவன் கேட்கிறார், நான் பேசுகிறதை தேவன் செய்கிறார். நீங்க தலைப்புன்னு சொல்லி போட்டுக்கிட்டா, நான் பேசுகிறதை தேவன் கேட்கிறார், நான் பேசுகிறதை தேவன் என்ன செய்யறாரு, செய்கிறார். இதுதான் தலைப்பு. இதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார், அவரு நடத்திட்டு வந்து பாரான் வனாந்திரம் வழியா வனாந்திரம் வரை என்ன செஞ்சிட்டாரு, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். எப்பொழுதுமே தேவன் நம்ம பேசுகிறதை கேட்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, நம்ம பேசுறத என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப சரியா பேசுவோம். நிதானம் தவறி பேச மாட்டோம், பயந்து பேச மாட்டோம், பதறி பேச மாட்டோம், அவிசுவாசமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிறார், நம்முடைய பேசுறதையும் என்ன செய்து கேட்கிறார். ஜெபம்னு சொல்லும்போது தேவனோடு பேசுகிறது, மற்ற பேசுகிறதுங்கிறது நம்ம மற்றவர்களோடும் பேசுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு அவரோடு பேசுகிற ஜெபத்தையும் கேட்கிறார், மற்றவர்களோடு நம்ம பேசுறது என்ன செய்யறாரு, முதல்ல அவருக்கு என்ன செய்யறாரு, கேட்கிறார். அந்த சிந்தனை நமக்கு வரணும். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமா இருக்கும். பதறிலாம் என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். அழப்பி என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். நிதானத்தோடு அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு என்ன செய்யல இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிறது என்ன செய்யறேன், நான் கேட்கிறப்பா, நான் கேட்டு அவர்கள் என்ன பேசுறார்களோ அதை தான் நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார். நீங்க 1 பேதுரு 3:12 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்ன செய்து நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு என்ன செய்து கவனமா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய செவிகள் நீதிமானாகி நம்ம கூப்பிடும் போது என்ன புள்ள பேசுதுன்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு, ரொம்ப கவனமா இருக்கிறார். அதனால நம்ம தேவனோடு பேசுகிற விஷயத்தையும் தேவன் என்ன செய்றார், ரொம்ப கவனிச்சு கேட்கிறார். நீங்க மல்கியா 3:16 எடுத்து வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார்ன்ற வசனம். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வதை என்ன செய்றாரு, கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இந்த விஷயத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், தடுமாறுறோம். ஆண்டவர் பேசுறதை கேட்கிறார் என்ற உணர்வு என்ன செய்யல நமக்குள்ள இல்ல. அந்த உணர்வு இல்லாதனால தேவனோடு பேசுகிறத நம்ம சரியா பேசுறதுல, மற்ற மக்களோடு பேசும்போது நம்ம என்ன செய்யல, சரியா பேசுறதுல அவிசுவாசமா பேசுறோம். எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாவே சோர்வான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயில என்ன செய்ய மாட்டேங்குது, பேச வர மாட்டேங்குது. அப்ப நீங்க எப்பொழுதுமே நமக்கு உடைய பார்வையில நம்ம சிந்தனையில ஒண்ணு இருக்கணும், நம்ம பேசுகிறதை தேவன் என்ன செய்யறாரு, கேட்கிறார். அது தேவனோடு பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது மற்ற மனுஷரோடு பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது அந்தரங்கத்துல யாருக்குமே தெரியாம பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் தேவன் நாம் பேசுகிறது என்ன செய்யறது, கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே பிரசங்கம்ன்றது ஈஸி. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ போல வாழ்ந்தவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அதனால நம்ம பேசுற அந்த பேச்சை ரொம்ப நம்ம என்ன செய்யணும், நிதானமா கையாளணும்னு சொல்லி ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். நம்ம பேசுகிறத முதல்ல தேவன் கேட்கிறார் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், மனதில் வைக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதுனால வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம நேரம் பேச முடியுமா, பேச முடியாது. மனுதான் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கையலால எழுதி ஒருவேளை மனு கொடுக்கலாம். சாதாரண ஒரு தலைவர் தான், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் உள்ள தலைவர் தான். ஆனா நேரடியா பேச முடியாது. அவர்கிட்ட என்ன செய்யலாம், மனுதான் எழுதி கொடுக்கலாம். ஆனா அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தருடைய அந்த மகிமை பொருந்திய தேவன்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறான். அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஸ்லாக்கியம், தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற பேசுகிற ஒரு உன்னத அனுபவத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபை கிருபைன்னு சொல்லி நம்ம பேசுறோம். நம்ம கிருபை என்ன தெரியுமா? தேவனோட பேசுறதா, அந்த பேசுகிற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, அதுதான் கிருபை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பேசுனதை என்ன செஞ்சாரு? தேவன் கேட்டார். அதுக்கப்புறம் தேவன் அவர்கள் பேசின வார்த்தையின்படியே செய்தார். இதுதான் நான் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்திலிருந்து என்ன செஞ்சாங்க? அவர்களை அழைச்சிட்டு வந்து இப்போ பாரான் வனாந்தரத்தில் வந்து நிற்கும் போதுதான் தேவனுடைய ஒரு இருதயத்தில் ஒரு விருப்பம், நம்ம அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதை போய் நம்ம என்ன செய்ய, நம்ம பிள்ளைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிதான ஆசை அவருடைய உள்ளத்துல இருந்தது. நீங்க எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்லி இந்த எசேக்கியேல்ல 20:6 இருக்கும். அந்த வார்த்தையை மட்டும் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சரி, போதும். சரி, அதில் என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்காக பார்த்து வைத்த தேசம். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. அவர்களுக்காக பார்த்து வைத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு சிங்காரமான ஒரு தேசம், நல்ல தேசம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு சொல்லி முன்னாடியே இந்த பூமியில கானான் தேசத்தை என்ன செஞ்சாரு? பார்த்து வைத்துதான் அவர்களை என்ன செஞ்சிருக்காரு? அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம்தான் கானான் தேசம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு தான் ஜனங்களை என்ன செஞ்சாரு? தேவன் மோசேன்ற ஒரு ரட்சகன் மூலமாய் தேவன் அவர்களை அழைச்சிட்டு வர்றார். இப்ப என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் ஒரு சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அங்கனக்குள்ளே தான் இருக்கும் வார்த்தைகள், ரொம்ப தூரத்துக்குலாம் போக மாட்டேன். அதனால என்னாகமம் 13, 14, 15 எடுத்து பக்கத்திலே வச்சுட்டு சொன்ன உடனே வேக வேகமா வாசிங்க. என்னாகமம் 13, 1, 2, 3. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். கானான் தேசத்தை போய் சுற்றி பார்க்கும்படி அனுப்புனது சாதாரண மனிதர்கள் போகல, ஒவ்வொரு கோத்திர பிதாக்கள் போனார்கள். ஒவ்வொரு கோத்திர பிரபுக்கள், தலைவர்களை தான் என்ன செய்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நீ என்ன செய்ய, பக்கத்துல வந்துட்டாப்பா, தேசத்துக்கு பக்கத்துல என் மனசுல எனக்கு ஒரு ஆசை, நான் உனக்குன்னு பார்த்து வச்ச அந்த தேசத்தை, அந்த சிங்காரமான தேசத்தை, அந்த பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை, அந்த அழகான தேசத்தை நீ போய் என்ன செய்யணும்? பார்த்துட்டு வர்றதுக்குன்னு ஒரு 12 பேரை என்ன செய்ய செலக்ட் பண்ணி நீ என்ன செய்ய அனுப்புப்பான்னு சொல்லி தேவனுடைய அந்த உள்ளத்துல எழும்பின அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையையும் மோசே மூலமாய் நிறைவேற்றுகிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இந்த 12 பேரை தேவன் என்ன செய்றாரு? மோசே என்ன செய்றாரு? அனுப்புறாரு. நல்லா கவனிங்க, 12 பேர் சாதாரண ஆள் இல்லை, அவர்கள் தலைவர்கள், அவர்கள் பிரபுக்கள். அதனால அப்படிப்பட்ட 12 பேரை என்ன செய்றாரு? மோசே என்ன செய்றாரு? கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகிறார். இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான், அதனால ரொம்ப நான் வாசிக்காம இதை கொஞ்சம் கதையா சொல்றேன். நீங்க நல்லா கவனமா கேளுங்க, வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க. அதனால இந்த 12 பேரை என்ன செய்றாரு? மோசே என்ன செய்றாரு? கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, மோசேக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஹல்லேலூயா. மோசே கூட என்ன செய்யல? கானான் தேசத்தை போய் என்ன செய்யல? சுத்தி பார்க்கல. கானான் தேசத்தை அவர் எட்டி பார்த்தார்னு தான் சொல்லலாம். ஒரு மலையில போய் என்ன செஞ்சாரு? நின்று கானான் தேசத்தை நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரே ஒழிய மோசே கூட என்ன செய்யல?
தேசத்தை என்ன செய்யல, சுற்றி பார்க்கல. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை இந்த 12 பேருக்கும் தேவன் என்ன செய்யறாரு, கொடுத்து மோசே என்ன செய்யறாரு, அதே போல என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பிட்டாரு. மோசே அனுப்பும் போது சொல்லுவாரு, நீங்க அதுக்கு இந்த 13 அதிகாரத்துலலாம் நீங்க வாட்ச கவனிச்சுட்டு வார்த்தையை கவனிங்க. சொல்லுவாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, மோசே நீங்க போய் தேசத்தை சுற்றி பாருங்க. அந்த தேசத்துக்கு போகும்போது தெற்கே போய் மலையில ஏறி போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா, வளப்பான தேசமா, நல்ல செழிப்பில்லாத தேசமா, கோட்டைகளில் குடியிருக்கிறார்களா, கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா, தேசம் எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற மக்கள் பலவான்களா பலவீனர்களா, எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா பார்த்துட்டு தைரியம் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த தேசத்துல போய் நல்ல பழங்களை என்ன செஞ்சுங்க, பறிச்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லி மோசே என்ன செய்வாரு, 12 பேர்ட்டையும் சொல்லி அனுப்புவார். அந்த 12 பேரும் மோசே சொன்னபடி உடனே போய் தெற்கே போய் மலையில ஏறி பார்க்கறதில்ல. அவங்க ஒரு வழியா போயிட்டு அதுக்கப்புறம் தெற்கேயும் சென்று என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. போய் பார்க்கும்போது தெற்கே போகும்போது அங்கதான் என்னது, ஏதோமியர் அப்படின்னு சொல்லி ஏனாக்கின் குமாரர்கள் அங்கேதான் இருப்பாங்க, ராட்சசர்கள். அவர்கள் தான் ராட்சசர்களா இருப்பாங்க. அந்த பகுதியில போய் அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் போய் மோசே சொன்னபடியே தைரியம் கொண்டு திராட்சை பழங்களையும் மற்ற பழங்களையும் என்ன செஞ்சுட்டாங்க, பறிக்கும்போது அந்த திராட்சை பழத்தின் எடை என்ன செய்யுது, ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு தடியை 2 பேர் பிடிச்சிட்டு அதுல என்ன செய்வாங்க, திராட்சை பழத்தை மாட்டி கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அது முதற் பலன் பழுக்கக்கூடிய சீசனால பழம் ரொம்ப தேறினதாகவும் நல்லாவும் இருந்தது. அவங்க அப்படியே அந்த தேசத்துல அவங்க அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்துறாங்க. வந்த உடனே இப்போ மோசே கிட்ட என்ன செய்யணும், தேசத்தை சுற்றி பார்த்த இந்த சமாச்சாரத்தை மோசே கிட்டையும் சபையார் எல்லார்ட்டையும் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். அதற்காக எல்லாரும் என்ன 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. பழத்தை என்ன செஞ்சாங்க, பறிச்சு கொண்டுட்டு வராங்க மோசே சொன்னபடியே. நல்லா கவனிங்க. வந்த உடனே மோசையும் சபையாரும் ஆரோனும் எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஐயோ, நமக்காக தேவன் கொடுத்த அந்த பெரிய வாக்குத்தத்த பூமி அது எப்படிப்பட்டதுன்னு தெரியலையே, அந்த தேசம் எப்படி இருக்கும் தெரியலையே, அதை போய் 12 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்களே, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என்ன செஞ்சிருக்காங்க, மோசே ஆரோன் சபையார் எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 12 பேரும் தேசத்தை குறித்து என்ன செய்யறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. தேசத்தை சுருக்கி சொல்றாங்க, அது கர்த்தர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசத்தினுடைய கனி தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. அந்த தேசத்துல இருக்கிறவர்களாம் பலவான்கள் தான், அங்க இருக்கிறவர்களாம் நல்ல பெரிய மக்கள் தான். அவர்கள் இந்த பகுதியில, கிழக்கு பகுதியில இந்த ஜாதி இருக்கு, மேற்கு பகுதியில இந்த ஜாதி இருக்குன்னு சொல்லி சகலவற்றை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே காலேப் எழுந்து நின்று என்ன சொல்றாரு, அந்த பட்டணத்தை போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், சீக்கிரத்துல என்ன செஞ்சலாம், எளிதில் சுதந்திரிக்கலாம், ஜெயிச்சிடலாம். அதனால இப்பயே போய் நம்ம என்ன செய்வோம், அந்த பட்டணத்தை சுதந்திரிப்போம்னு சொல்லி காலேப் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த 10 பேர் எந்திரிச்சு நின்று தேசத்தை குறிச்சுதான செய்தி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த தேசத்தில் இருக்கிறவர்களாம் பலவான்கள், நம்மளாம் அவங்க பார்வைக்கு என்ன செய்யறோம், வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம், நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். அந்த தேசத்து மக்கள் அந்த தேசத்து குடியிலே பச்சிக்கிற ஒரு தேசம், அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மக்கள். அந்த மக்கள்ல நாங்க ஏனாக்கின் புத்திரர், நான் ஏற்கனவே சொன்னல, ஏனாக்கின் புத்திரரை பார்த்துட்டு தான் என்ன செய்றாங்க, கனி பறிக்கிறாங்கன்னு சொன்னல, அது மாதிரி ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அவங்க பெரிய ராட்சசர் மாதிரி இருந்தாங்க. அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி துர்ச்செய்தி என்ன செய்வாங்க, பரப்புவார்கள். இது அப்படியே கவனிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கதையா சொல்லியிருக்கேன். இந்த நாளுக்காவது கேட்ட உடனே சபையார் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு நாள் இரவு முழுவதும் என்ன செய்வாங்க, 14:1-2 இருக்கும், முழுவதும் என்ன செய்வாங்க, அழுது கொண்டிருப்பார்கள். இந்த தேசத்தை நம்பி தான் வந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தேசம் தர்றாரு நம்பி வந்தோம், எவ்வளவு நாட்கள் அந்த தேசத்தை நினைச்சிட்டு தான் ஒரு கனவோடு வந்தோம், ஆனா அந்த தேசத்துல நம்ம போய் சுதந்திரிக்க முடியாதுன்னு இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி ஆனால் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அழுது முழுவதும் அழுவாங்க. இந்த விஷயத்துக்காக அழுதுட்டு தான் அவர்கள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், அந்த துர்ச்செய்தி பரப்பினார்கள், 10 பேர் சொன்னார்கள் பாருங்களேன். அந்த துர்ச்செய்தி பரப்புறதுக்கு அதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இந்த இடத்துல அவர்கள் போய் என்ன செய்யறாங்க, நீங்க 22 13, 22 வாசிச்சுன்னா அங்க போய் என்ன செய்ய, ஏனாக்கின் புத்திரரை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாண்டி போய் தான் என்ன செய்யறாரு, கனிகளை என்ன செய்யறாங்க, பறிக்கிறாங்க. அப்ப இவர்கள் கனிகள் பறிக்கும் போது யாருமே என்ன செய்யல, ஒரு வார்த்தை சொல்ல. நல்லா கவனிங்க, யாருமே என்ன செய்யல,
ஒரு வார்த்தை சொல்ல. அது பெரிய தேசம்தான், நல்ல தேசம்தான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொடுமையானவர்கள், பலவான்கள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருக்கோம்லாம் இவ்வளவு விருதுறவங்க சொன்னவங்க அந்த தேசத்தின் கனியை பறிக்கும் போது ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்துட்டு தான் அடுத்து போய் அவர்கள் என்ன செய்யறாங்க, கனியை பறிக்கிறாங்க. அப்ப அந்த ஏனாக்கின் புத்திரர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. என்னப்பா எங்க தேசத்துல வந்திருக்கிறீங்க, எங்க தேசத்துல இப்படி கனியில பறிக்கலைன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. ஆனா அந்த ஏனாக்கியரின் புத்திரருக்காக தான் இவங்க என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. ஐயோ அவர்களை பார்த்தா ராட்சத பிரவிகள் மாதிரி இருக்கிறாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நாங்க எப்படி அந்த தேசத்தை அவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷரை பார்த்து பயந்தார்களோ அந்த மனுஷர் என்ன செய்யல, திராட்சை பழம் பறிக்கும் போது, அத்திப்பழம் பறிக்கும் போது ஒரு வார்த்தை கூட பேசல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அப்ப இவர்களை நடத்துறது யாரு? தேவன் தான் இவர்கள் என்ன செய்யறாரு, நடத்துறார். இவர்கள் போய் அந்த ஏனாக்கின் புத்திரரை பார்க்கும்போது அவர்கள் ஒரு காரியம் கூட விசாரிக்கல, கேட்கல. கனிகளை பறிக்கிறாங்க, பறிக்கும் போது கூட என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட ஏன்பா பறிக்கிறியா, எந்த ஊர்காரர்களப்பா, இப்ப யாராவது நம்ம தோட்டத்துல இருந்து கனி பறிச்சாவே என்ன செய்வோம், நம்ம கேட்போம், எந்த ஊரியா, எங்க இருந்து வர, நீ பாடி பறிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனா இவர்கள் 12 பேர் மொத்தமா போறாங்க, பறிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்ப ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை ஆளுகை செய்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒருத்த கூட என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் இவர்களை நடத்துகிறார் என்பதை இந்த மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, அறியல. இந்த வாயை திறக்காம இருந்த இந்த ஏனாக்கின் புத்திரருக்கு தான் இவங்க என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ அவர்கள் ராட்சத பிறவிகள் மாதிரி இருக்காங்க, நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கோமே, அவர்களை ஜெயிக்க எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் பயப்படுறாங்களே ஒழிச்சு, இவர்களை நடத்துகிற ஆண்டவர், எங்களை நடத்துகிற ஆண்டவர் எங்களோடு இருந்துதான் எங்களை நடத்தினாரு. நாங்க இந்த திராட்சை கனியை பறிக்கிறது, அவர்களை பேசாமல் தடுத்து நிறுத்துறது கர்த்தர் தான் சொல்லி என்ன செய்யல, அவர்கள் அறியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இவங்க துர்ச்செய்தி என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. எப்போதுமே கடவுள் நம்மளை நடத்துகிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறான்ற அந்த உணர்வு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம நல்லதை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. உண்மையாவே நம்ம எல்லாரும் யோசிப்போம், நான் நல்லதுதான் பேச நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பேச முடியல, நான் விசுவாசமா தான் பேச நினைக்கிறேன் ஆனால் என்னால பேச முடியலைன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம விசுவாசமாகவும் நல்லதாகவும் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம கடவுள் நம்மளோடு இருக்கிறதையும் கடவுள் நம்மளை நடத்துகிறதையும் நாம் இன்னும் உணரல. நம்ம வெளி தோற்றத்துல தான் சும்மா என்ன செய்யறோம், நம்ம வாழ்றோமே ஒழிச்சு கடவுள் நம்மளை இயக்குகிறார், கடவுள் நம்மளை நடத்துகிறார் என்ற அந்த உணர்வு என்ன செய்யல, நமக்குள்ள இல்லை. அதனாலதான் நம்ம வாயில அவிசுவாசமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், துணிகரமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம வாயில வர்ற அந்த துர்ச்செய்தியான வார்த்தைகளுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்மளை நடத்தினார். இந்த திராட்சை பழத்தை பறிக்கும் போது அந்த ஏனாக்கின் புத்திரர் ஒரு வார்த்தை பேசாதபடி அவர்களை அடைத்து போட்டது கர்த்தர் தான். இந்த தேசத்தை சுதந்திரிக்க வைக்க அவர்னால முடியும், அவர் நம்மளை நடத்துகிறார், நம்மளோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அந்த மக்களுக்குள்ள என்ன செய்யல, இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்மளை கடவுள் நடத்துகிறான்ற நம்பிக்கை நமக்கு இல்ல, கடவுள் நம்மளோடு இருக்கிறான்ற அந்த நம்பிக்கை இல்ல. கடவுள் நினைச்சாதான் ஒரு மனுஷனை கிரியை செய்ய வைப்பார், கடவுள் நினைச்சா ஒரு மனுஷனை செயல்பட வைப்பார், கடவுள் நினைச்சாதான் ஒரு மனுஷனை தடுப்பாரு அப்படின்ற அந்த சிந்தனைலாம் நமக்குள்ள என்ன செய்யல, இல்லாதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மனம் பதறி பேசுறோம், தேவையில்லாது பேசுறோம், தேவ அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காதுன்ற அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யல இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே எல்லா மக்களும் அழுதுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க என்னாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடும்படிக்கும்
அல்லேலூயா, அல்லேலூயா. இது சபையார் எல்லாரும் சொன்ன வார்த்தை. இதைத்தான் சொல்றார் ஆண்டவர். என் செவி கேட்க அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன பேசினார்களோ, அதை நான் அவர்களுக்கு என்ன செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் சொல்றாரு. இந்த ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இப்ப இந்த வார்த்தையை தான் என்ன செய்யறாரு தேவன் செவி என்ன செஞ்சிச்சு, கேட்டது. என்னன்னா, நாங்கள் எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 காரியம்தான் இவர்கள் பேசின இந்த 2 வார்த்தை தேவனுடைய செவியில் என்ன செஞ்சிச்சு, கேட்டுச்சு. கேட்டுட்டு தான் ஆண்டவர் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதை நீங்க கவனிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் இந்த கதையினுடைய தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, சபையார் எல்லாரும் என்ன செய்வாங்க, அழுவாங்க. 2 பேர் மட்டும் என்ன செய்வாங்க, நல்ல செய்தி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அவங்க பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் என்ன செய்யறார், நம்மளோட இருக்கிறார், நம்ம போய் அந்த தேசத்தை என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம், கடவுள் நம்மளை இப்பெல்லாம் நடத்தி வந்தாரே, இனி என்ன செய்வார், நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த வார்த்தைகளையும் தேவனுடைய செவி என்ன செய்யும், கேட்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசுவாவும் காலேப்பும் பேசுகிற வார்த்தையும் தேவனுடைய செவி கேட்டது. அதுக்கப்புறம் மோசே ஜெபம் பண்ணுவார். அதையும் தேவனுடைய இந்த ஸ்டோரி அந்த சாப்டர்ல உள்ளது. மோசே என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவார். இவங்கெல்லாம் எகிப்துக்கு மறுபடியும் கிளம்பி போகணும்னு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின உடனே இவர் மோசேயும் ஆரோனும் என்ன செய்வாங்க, சபையாருக்கு முன்பாக என்ன செய்ய முகங்குப்புற விழுந்து கிடப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யோசுவாவும் காலேப்பும் என்ன செய்வாங்க, விழுந்து கிடந்த உடனே இவங்க தைரியமா பேசுவாங்க, நம்ம போய் என்ன செஞ்சலாம், அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, நான் என்ன செய்யறேன், இந்த ஜனங்களை எல்லாம் ஒரு வாதையினால அழிச்சிட்டு இவர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்கு நான் என்ன செஞ்சிறேன், புறமாக்கி போட்டுறப்பான்னு சொல்லி மோசே கிட்ட தேவன் சொல்றாரு. அப்போ மோசே சொல்வாரு, ஆண்டவரே, ஒரு மனுஷனை கொல்றது போல நீங்க கொன்னுட்டீங்கன்னா, அவங்க எகிப்து தேசத்திலேருந்து எத்தனையோ அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்து இவர்களை நடத்தி வஞ்சிய, அவங்க என்ன நினைப்பாங்க, எகிப்து தேசத்து மக்கள், ஆண்டவர் இவர்களை ஏதோ கொண்டு போனார், ஒரு தேசத்தை தரேன்ட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, வனாந்திரத்திலே கொன்னுட்டாரே, அதனால நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மோசே என்ன செய்வார், ஒரு மன்றாடுவார். மோசையை கூடாரு, இவங்கெல்லாம் கொண்டுறேன், ஆனா உடனே நான் பெரிய ஜாதியாக்குறப்பா அப்படின்னு சொல்வாரு. ஆனா மோசே அதை விரும்பாம, இவர்களெல்லாம் நீங்க கொல்ல வேணாம், இவருடைய பாவத்தை அக்கிரமத்தை என்ன செஞ்சிருங்க, மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, தேவன் என்ன மோசே மன்றாடார். இந்த மன்றாட்டை தான், மோசையுடைய மன்றாட்டை ஏசப்பா தேவன் என்ன செஞ்சிருவாரு, கேட்டு நான் மன்னிச்சிறேன்னு சொல்வார். இந்த மன்னிச்சிறேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர்கள் என் செவி கேட்க என்ன சொன்னார்களோ அதை செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்வார். இதுக்கப்புறம் மாறாத பிரமாணமாக தான் அதை சொல்லுவார். இனிமே மோசே, நீ மன்றாடினதுனால நான் இருக்கவே என்ன செஞ்சிட்டேன், மனம் இறங்கி மன்னிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அவர்கள் என்ன பேசினாங்களோ அதை என்ன செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன், அதனால என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாறாத பிரமாணம், நான் செஞ்சேது ஆகணும். ஏன்னா அவர்கள் வனாந்திரத்தில் செத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் என்ன செஞ்சிடறேன், இவர்கள் எல்லாரையும் நான் வனாந்திரத்தில் அழிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை மோசே மன்றாடி மறுபடியும் ஏதாவது நம்மளை சொல்லுவாருன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல, தேவன் இந்த காரியத்தை நான் செஞ்சே அவப்பா, அதனால என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இது மாறாத பிரமாணம், இனிமே என்னால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்வார். அதனால நம்ம பேசுகிற வார்த்தை தேவன் கேட்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அழுது கொண்டு பேசின வார்த்தை 2 தான். நான் அந்த வனாந்திரத்திலே செத்தா நல்லது, எங்க பிள்ளைகள் என்ன, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொள்ளையாடி போயிடுவாங்க. இந்த வார்த்தை மட்டும் அவர்கள் சொல்லாம இருந்திருந்தானா எல்லாருமே இந்த வனாந்திரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, செத்திருப்பாங்க. அதை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். என்னாகமம் 14வது அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விடும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவர்களும் பிரேதங்களும் விழும். ஹல்லேலூயா. பாண்டவர் சொல்லிட்டார், யாரெல்லாம் வாயை திறந்து நான் அந்த வனாந்தரத்திலே செத்தா நல்லதுன்னு சொன்னீங்களோ அந்த வார்த்தை என்னது, என் செவியில கேட்டுச்சு. அதனால என்ன செய்ய போறேன், யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வனாந்தரத்துல என்ன செய்ய போறேன்,
அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, தேவன் சொல்லுறாரு. 31வது வசனம், கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் செய்த ஒரு ஜனங்கள் செய்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நான் அந்த வனாந்திரத்துல செத்துறேன், ஆனா என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொள்ளையாய் போவார்கள் அப்படின்னு அந்த என்னாகமம் 14வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல அவங்க பேசின அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன செய்வார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளை கொள்ளையாய் தேவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்ளையாவார்கள் சொன்ன நம்முடைய பிள்ளைகள் கானான் தேசத்துல பிரவேசிக்கிற பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசினார்கள் என்பதை தேவன் என்ன செஞ்சாரு, ரொம்ப கவனித்து கேட்டார். அவர் கேட்டுதான் அவர்கள் என்ன பேசினார்களோ அதை நான் அவர்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி, நாங்க எல்லாரும் வனாந்திரத்துல சாவோன்னு சொன்னபடி அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்துல செத்துட்டாங்க. எங்க பிள்ளைகள் எல்லாரும் கொள்ளையாய் போயிருவாங்க, எங்க பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, கொள்ளையாய் போவார்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர்கள் யாரும் கானான் தேசத்துக்கு போகல. அவர்களுடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்துக்கு போனாங்க. இதற்கு மாறா யோசுவாவும் காலேபும் என்ன செஞ்சாங்க, நாங்க அந்த தேசத்துக்கு போவோம் அவங்க 2 பேரும் சொன்னதுனால அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதை வேணாலும் பேசக்கூடாது. நம்மளை தேவன் தெரிந்தெடுத்து ஒரு திருச்சபையா வச்சிருக்காரு. நம்ம பேசுறதை என்ன செய்றாரு, தேவன் ரொம்ப கவனிக்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் நான் சாகுறேன், எதுக்கெடுத்தாலும் நான் இருக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம பேசுனோம்னா அதுபடிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், நடக்கும். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். இதை விட ஆண்களை விட பெண்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையா தான் பேசணும். இதுக்கு கவனம் எப்படி வரும்னா, நம்ம பேசுறத ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பேசுவோம். இப்ப சட்டமன்ற பேரவையெல்லாம் நடந்துச்சு. இந்த செல்லில் நீங்களும் வச்சிருக்கிற எல்லாரும் கவனிச்சிருப்பிய. அங்கே முதலமைச்சர்கிட்ட போய் என்ன செய்றாங்க, அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஒரு அவங்க தொகுதிக்கு என்ன வேணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. பேசும்போது ஏதாவது தேவையில்லாதலாமா பேசுறாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுறது யாரு கவனிச்சிட்டு இருக்கா, முதலமைச்சர் என்ன செய்றாரு, கவனிக்கிறார் அப்படின்ற அந்த சிந்தனையோட நல்லா புகழ்ந்து முதலமைச்சர் 4 வார்த்தை பேசிட்டு அடுத்து என்ன செய்றாங்க, நம்முடைய தொகுதிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நல்லா என்ன செய்றாங்க, சுருக்கமா பேசிட்டு உட்கார்றாங்க. ரெண்டாவது அதை ஆயத்தப்படுத்தி பேசுறாங்க. ஏன்னா சாதாரண முதலமைச்சர்கிட்ட நம்ம பேசுறோம், அதையே நமக்கு சாதாரணவர், ஆனா முதலமைச்சர்கிட்ட பேசுறோம், அதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா பேசணும், எதுவும் தவறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையே ராத்திரி முழுதும் பகல் முழுதும் ஆயத்தப்படுத்திட்டு வந்து முதலமைச்சர் பார்க்கிறாரு, ரொம்ப கவனிக்கிறாருன்னு அதை எவ்வளவு ஜாக்கிரதையோடு என்ன செய்றாங்க, பேசுறாங்க அமைச்சர்கள். இப்ப நமக்கு அந்த உணர்வே இல்லாம இருக்கும். அதான் பெரிய டேஞ்சரு. என்னன்னா, நம்மளை கடவுள் பார்க்கிறான்ற உணர்வு இல்ல, நம்மகிட்ட நம்ம பேசுறத கடவுள் கேட்கிறான்ற அந்த உணர்வு இல்ல. அந்த உணர்வு இல்லாதனாலதான் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யறோம், கொட்டிரும். நம்ம பேசிட்டு கூட நான் என்ன பேசுனேன்னு தெரியலன்னு சொல்லுவோம். அதான் பெரிய வேதனை. நம்ம என்ன பேசுனேனே தெரியலன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, ஜெபத்துல இது ஒண்ணு மனதில் வர்றதுனால சொல்லிடுறேன். நான் ஜெபத்துல என்ன பேசுனேன்னு தெரியாம ஜெபிக்கிறேன். அது எப்படி ஜெபிப்பிய? ஆவியானவர் தான் நமக்குள்ள செயல்படுறாரு. என்ன பேசுனேன்னு தெரியாமையா பேசுவோம்? நான் என்ன பேசுனேன்னே தெரியலம்மா, வாயில வார்த்தை இப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தவறு. நம்ம பேசுறது என்ன செய்றார், கடவுள் கவனிக்கிறார். நம்ம ஜெபமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நம்ம கூட்டமா பேசினாலும் சரி, நம்ம நிதானத்தோடு பேசணும். நம்ம பேசுறதை யோசித்து பேசணும். நம்ம பேசுறது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில என்ன செய்யணும், பேசணும். நமக்கு தீர்ப்பு வேற எங்கேயும் இல்லை, நம்ம வாயில தான் கடவுள் வச்சிருக்காரு. நம்ம என்ன பேசுறோமோ அதான் என்ன செய்யும், நடக்கும். அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்வோம், நம்ம நல்லா பேசுவோம். அந்த உணர்வு இல்லை. ரெண்டாவது, கடவுள் நம்மளை நடத்துறார் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பேசுவோம். ஆனா கடவுள் நம்ம நடத்துறாருன்னு இல்லை, நம்ம சம்பாத்தியத்துல நடக்கிறோம், நம்ம சுயபலத்துல ஓடுறோம், நம்ம நீதிமான நடக்கிறதுனால நம்ம கடவுள் தர்றாரு. இதெல்லாம் நம்மளை செய்யறதுனாலதான் நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் வாயில என்ன செய்யுது, வருது. இதெல்லாம் எப்படி எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினதை தேவனுடைய செவி கேட்டது போல நம்ம பேசுனதெல்லாம் தேவனுடைய செவி கேட்டு வச்சிட்டு இருக்காரு. அது ஏற்ற காலத்துல என்ன செஞ்சிருவாரு, அதையும் ஓயாம பேசணும்னா அதுவும் என்ன செஞ்சிடும், நடந்துரும். அதனால எப்பொழுதுமே வார்த்தைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். இன்னொரு நபரை குறித்து பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். தாவீது
1 சாமுவேல் 17:41 வாசனம். பெலிஸ்தியனும் நடந்து கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். இருக்கட்டும் இந்த வார்த்தை, இதுக்கு முன்னாடி சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தாவீதை பற்றி நல்லா தெரியும். கோலியாத்தை ஜெயித்தவர் தாவீதுன்றதுனால இந்த எல்லா சாப்டரும் தெரியும். ஆனாலும் இதில் ஒரு சில விஷயங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதுக்கு முன்னாடி தாவீது என்ன செஞ்சார்? அவங்க அப்பாவோடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் யதார்த்தமாய் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் சேனைக்கு வராரு. அங்கே வந்த உடனே ஜனங்களை பார்க்குறாரு. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியலைன்னு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்குறாரு. ஜனங்களோட பேசுகிறாரு. அடுத்து சகோதரரோட பேசுகிறாரு. அடுத்து வேற வழி இல்லை, இவன் என்னமோ என்ன செய்யறான்? நான் ஜெயிச்சிறேன்னு சொல்றான். இங்க ஜெயிச்சேன், கடவுள் என்னோட இருந்தார்லாம் சொல்றான். அதனால எப்படியோ நமக்கு பயந்து ஓடுறதுக்கு போறேன்னு சொல்றவன என்ன செய்வான்? போய் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவும் என்ன செஞ்சிடாரு? தாவீதை என்ன செஞ்சிடாரு? அனுப்புறாரு. அப்ப தாவீது இப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த சம்பவம் எதிரிக்கு முன்பாக நின்று பேசுறது. அதுக்கு முன்னாடிலாம் ராஜாட்ட பேசுவாரு, அதையும் தேவனுடைய செவி கேட்டது. ஜனங்கள்கிட்ட பேசுறாரு, சகோதரர்கிட்ட பேசுறாரு, அதெல்லாம் தேவன் கேட்டாரு. இப்ப வந்து ஃபீல்டுல நிக்கிறார். நல்லா கவனிங்க. எதிரிக்கு முன்பாக நின்று தாவீது பேசுறாரு. தாவீதும் பேசுறாரு, பெலிஸ்தியனும் பேசுறாரு. இப்ப பெலிஸ்தியன் பேசுறத பார்த்துட்டு அடுத்து தாவீது என்ன பேசுறார்? தேவனுடைய செவி எந்த வார்த்தையை கேட்டுது, தேவன் எப்படி அதை நிறைவேற்றினார்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். 41 பெலிஸ்தியனும் நடந்து வந்து தாவீத நண்டை. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. தாவீதும் பெலிஸ்தியனும் எதிரெதிர நின்றுக்கிறாங்க. போர் முனையில நின்று பேசுகிறதை தேவன் கவனிச்சு கேட்கிறார். உங்க பிரச்சனைகளின் மத்தியில நீங்க பேசுற தேவன் கவனிக்கிறார். இந்த பிரச்சனைகளின் முடிவுக்கு நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்கன்னு சொல்லி, உங்க வாயில என்ன பிறக்குதுன்னு சொல்லி தேவன் கவனிக்கிறார். பேசுறத சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. பேசுறது சாதாரண விஷயம். எதை வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் பேசுவோம். நம்ம பேசுறதை யார் கேட்க போறா நினைக்காதீங்க. பேச்சுக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தாவீது எதிரிக்கு முன்பாக நின்று பேசுகிறதே தேவன் எவ்வளவு தூரம் கவனிக்கிறார்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா பார்க்க போறோம். இப்ப பெலிஸ்தியனும் தாவீதும் எதிரெதிரா வாராங்க. பெலிஸ்தியன் நடந்து வாரார், தாவீது எதிர போறாரு. போனோட பெலிஸ்தியன் என்ன செய்வான்? சுற்றி பார்க்கிறார். 42வது வசனம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். ஹல்லேலூயா. சத்துரு அசட்டை பண்ணிது தாவீதினுடைய தோற்றத்தை பார்த்து. எதிரி அசட்டை பண்றார் தாவீதினுடைய தோற்றம். சின்ன பையன், சிவந்த மேனியுள்ள சாதாரண இளைஞன், அவன் பயிற்சி பெறாதவன், அனுபவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து கோலியாத் என்ன செய்யறாரு? அசட்டை பண்ணுகிறார். 43 வாசிப்போம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான், அசட்டை பண்ணினான். இப்ப தாவீதை என்ன செய்றாரு? சபிக்கிறார். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? நீ என்னிடத்தில் வா, உன் மாமிச ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதற்கு தாவீது, நல்ல கவனிங்க, தாவீது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நீங்களும் கவனிக்கணும். ஏன்னா தேவன் தாவீது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பின்னாடி தாவீது சொன்னபடியே நிறைவேற்றுவாரு. அதனால் ரொம்ப கவனமா தாவீது என்ன சொல்றான்னு ரொம்ப கவனம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. நான் யாருனால வர்றேன்? என்னால வல்ல, என்னுடைய பலத்தினால வல்ல, நான் தேவனுடைய நாமத்தினால வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 46 நல்லா கூர்ந்து கவனிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தியனே, கோலியாத்தே, உன்னை என்ன செய்வாரு? கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணையங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இல்ல, எல்லாரையும் தேவன் ஆளுகை செய்கிறார். பூலோகத்தாரை எல்லாரைக்கும் தேவன் ஒருவர் உண்டென்று அறிந்து கொள்ளணும் சொல்லி
தாவீது இந்த இடத்துல அவர் பேசுறார். நல்லா கவனிங்க. பெலிஸ்தியன் ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் மாமிசத்தை கொன்று உன் தலை என்ன செய்ய நான் வாங்கி ஆகாயத்து பறவைக்கும் என்ன செய்வேன், கருகளுக்கெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கோலியாத்தினுடைய எண்ணம் ஒரு மனுஷனை கொல்லணும், அதாவது தாவீதை மட்டும்தான் என்ன செய்யணும், கொல்லணும். ஆனா தாவீதினுடைய வார்த்தையில கோலியாத்து மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் பாளையத்தின் பிணங்களை இன்ற தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கலைகளை தட்டுவோம். எனக்கு கோலியாத்து மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் பெலிஸ்தியருடைய அத்தனை பேரும் சாவடிப்பேன். எல்லாரும் சாகணும். நான் ஒரு ஆளை கொல்றதுக்கு இங்க வரல, அங்கிருந்து நான் ஒரு ஆளை கொல்றதுக்கு வரல. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாற்றுவார். ஒரு பிரச்சனை தான் உனக்கு பார்வையில தெரியுது, உனக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் மறைந்திருக்கு. எல்லாத்தையும் நான் அழிப்பேன்னு சொல்றதான் தேவனுடைய வார்த்தை. தாவீது சொல்றாரு, நான் உன் தலையை மட்டும் வாங்கி நான் ஆகாயத்துக்கு பறவைக்கு கொடுக்க வல்லப்பா, நீ வேணா என் தலையை வாங்கிட்டு இப்படி கொடுக்கலாம்னு என்னைய மட்டும் நான் பண்றேன். என் டார்கெட் நீ மட்டும் இல்ல, இஸ்ரவேலுடைய பாளையத்தின் அத்தனை பிணங்களை நான் கொள்ளுவேன். எல்லாரும் நான் சாகணும், எல்லாரையும் நான் சாகடிப்பேன்னு சொல்லி என்ன செய்யறாரு தாவீது சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதிராளிக்கு முன்னாடி பேசும்போது தாவீது சிறு பையன், தாவீது பலன் உள்ளவன் இல்ல, பலவீனமான மனுஷன் தான். சின்ன வயசுக்குரிய பலன், அனுபவசாலி இல்ல, அந்த பயிற்சி இல்லை. ஆனா கர்த்தரை நம்பி அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எவ்வளவு கவனமாய் கேட்கிறார். நம்ம கர்த்தரை நம்பி பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம ஆண்டவரை நம்பி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனிக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கோலியாத்தை என்ன செய்யறாரு, ஜெயிக்க தேவனுக்கு தாவீதுக்கு உதவி செய்யறார். 47 சீக்கிரம் வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாரும் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் என்ன செய்ய ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த யுத்தத்தை நடத்துறதே நான் இல்லப்பா, தேவன் தான் என்ன செய்யறாரு இந்த யுத்தத்தை நடத்துறேன்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கல்லுனால கோலியாத்தை என்ன செஞ்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஒரு கல்லுமே நெற்றியில போய் என்ன செஞ்சிருச்சு, நல்லா பதிஞ்சிருச்சு. முகங்குப்புற பின்னாடி இருந்து ஒரு ஆள் தள்ளி விட்டது மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, அந்த கல்லினுடைய வேகம்னா பின்னாடி தான் விழுந்திருக்கணும். இந்த கல்லு விழுந்ததுடைய வேகம்னா கோலியாத்து பின்னாடி வந்திருக்கணும். ஆனா இந்த கல்லின் வேகம்னா இல்ல, கல்லு உள்ள பதிஞ்சிருக்கு. கர்த்தரே என்ன செஞ்சிருக்காரு, யுத்தம் பண்ணி முகங்குப்புற என்ன செஞ்சிட்டாரு, கோலியாத்து விழுந்துட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க. கோலியாத்து விழுந்தவன 51 தாவீது பெலிஸ்தியன் நண்டையில் ஓடி அவன் மேல் நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்து மேல ஏறி நிக்கிறார் பாருங்க. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். சத்துருகளுடைய பிடரியை முறிக்கும்படியும் சத்துருவின் மேல் ஏறி நிற்கும்படியும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் எங்கே கொடுத்திருக்கார் தெரியுமா? நம்ம வாயில இருக்க வார்த்தை, நம்ம வாயை கரியா பயன்படுத்தினோம்னா சத்துரு மேல ஏறி நிற்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். இன்னைக்கு அநேகர் வாயினாலதான் இன்னைக்கு தவறி விழுந்துகிட்டு இருக்கோம். வாயின் வார்த்தைகளை நல்லதை பேசாம தேவையற்றதை பேசி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம். தாவீது பேசின அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன தெரியுமா? கோலியாத்தை கீழே தள்ளினது மாத்திரமல்ல, கோலியாத்து மேல போய் என்ன செய்யறார், தாவீது நிற்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது கிட்ட என்ன செய்யற, எந்த அருவா பட்டயம் எதுவுமே இல்லை. அந்த செத்து போன கோலியாத்துக்கிட்டு இருந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்யறாரு தாவீது, என்ன செய்யறாரு, கோலியாத்தினுடைய தலைய எடுக்கிறார், வெட்டி போட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்ய, தங்கள் தலைவன் வீரன் செத்து போனான்னு சொல்லி பெலிஸ்தீர் எல்லாரும் இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க. நல்லா கவனிங்க. நான் சொன்ன ஏற்கனவே தாவீதுக்கு பிரச்சனை கோலியாத்து மட்டுமல்ல, பெலிஸ்தியர் சேனையை என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு தானே அவர் பேசினாரு. இப்ப என்ன செஞ்சிருக்காரு, தாவீதை மட்டும்தான், கோலியாத்தை மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு, முறியடிச்சிருக்காரு. இஸ்ரவேலின் பாளையத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யல, முறியடிக்கல. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்க தலைவன் செத்துட்டான்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. இங்க பாருங்க, யுத்தம் யார் பண்றது,
கர்த்தர் பண்றாரு பாருங்க. அப்பொழுது 52வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்தியருடைய சேனை வெட்டுண்டு விழுந்தது. தாவீது கோலியாத்தை என்ன செஞ்சாரு? வெட்டினாரு. வெட்டி முடிச்சவனே கர்த்தருடைய ஆவி இஸ்ரவேல் எந்த சேனை பயந்துச்சோ கோலியாத்துக்கு, அதே சேனைக்குள்ள ஒரு பெரிய வல்லமை தைரியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த எதிரி எல்லாம் மத்த இஸ்ரவேலுடைய சேனை விரட்டி என்ன செய்து பெலிஸ்திய சேனை அத்தனை பேரை என்ன செஞ்சுச்சு? கொன்னுச்சு. இந்த ஒரு கோலியாத்துக்கு தான் இஸ்ரவேல் சேனை என்ன செஞ்சுச்சு? பயந்து பயந்து ஓடிச்சு. ஆனா கர்த்தருடைய ஆவி இவர்களுக்குள்ள இறங்கினதுனால, கர்த்தர் இவர்களுக்குள்ள கிரியை செய்தனால இஸ்ரவேலும் யூதா மனுஷரும் எழும்பி என்ன செஞ்சாங்க? அந்த ஓடின பெலிஸ்தியனை என்ன செஞ்ச துரத்திக்கிட்டே போய் எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க? வெட்டுண்டு விழுந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஒரு வார்த்தை பேசல. ஆண்டவர் தாவீது சொன்னாரு, ஓ மாமிசத்தை மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலுடைய சகல பெலிஸ்தியருடைய சகல சேனைகளுடைய மாமிசத்தை என்ன செய்ய, இந்த ஆகாயத்து பறவை திங்கும், நான் உன்னையும் கொள்ளுவேன், உன் சேனையை நான் கொள்ளுவேன்னு சொல்லி தாவீது சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கவனமா கேட்டு ஒரு அடி பெறல, ஒரு வார்த்தை கூட என்னால மிஸ் ஆகாம அப்படியே தேவன் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றி முடித்தார். கோலியாத்தையும் கொன்றார். கோலியாத்துக்கு பின்னாடி இருந்த பெலிஸ்திய சேனை முழுவதும் என்ன செஞ்சிச்சு? அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின் வல்லமை இன்னைக்கு நமக்கு தெரியல. நம்ம வார்த்தையினுடைய அது நம்ம ஒரு உருவாக்குற சக்தி நமக்கு என்ன செய்யல? தெரிய மாட்டேங்குது. நம்ம வார்த்தைகளை தேவையில்லாத பேசுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவையில்லாத பேசி வனாந்திரத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? செத்தும் அடிந்தாங்க. ஆனால் தாவீது தீர்க்க தரிசனமாக பேசி அவர்கிட்ட எந்த பலனும் இல்லை. இந்த யுத்தத்தை நீங்க பார்த்தாவே தாவீதுனால ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே என்ன செஞ்சது? கர்த்தர் செஞ்சது. கர்த்தர் எப்படி செய்யறாரு? அவர் வார்த்தையை வச்சுதான் என்ன செய்யறாரு. நம்ம பேசுற வார்த்தை, போர் முனையில நின்று தாவீது பேசுனது எவ்வளவு பயமா இருக்கும். இஸ்ரவேல் சேனையே என்ன செஞ்சுச்சு? பயந்து ஓடிச்சு. தாவீது ஒரு சின்ன பையன் எவ்வளவு தைரியமா பேசுறது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தைரியம் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? செயல்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தைரியத்தை தாவீதுக்குள்ள கொடுத்து கோலியாத்தை கொல்றாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் சேனைக்கு முழுவதும் ஒரு தைரியம் வந்து பெலிஸ்திய சேனை முழுவதுமே என்ன செய்யுது? கொன்னு போடுறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்முடைய வார்த்தை உருவாக்குகிற ஆற்றல் உடையது. ஒண்ணுமே இல்லாம தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால என்ன செஞ்சாரு? சகலவற்றையும் சிருஷ்டித்தார். அதனால எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தையை கடவுள் கேட்கிறார். நம்முடைய வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? செயல்படுகிறார். நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்றது என்ன செய்யறாரு? கர்த்தர் ரொம்ப கவனிக்கிறான்னு சொல்லி நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும். இப்ப எப்படி அந்த உணர்வு வரும் அப்படின்னா, கடவுள் நம்மளை நடத்துறார் அப்படின்ற அந்த உணர்வு இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? இப்படிலாம் என்ன செய்வோம்? பேசுவோம். ஏன்னா நம்மளால ஒண்ணும் இல்ல, கடவுள் தான் நம்மளை நடத்துறார் அப்படின்ற அந்த உணர்வு இருந்ததுனாலதான் தாவீது பேசினாரு. நான் என்ன செய்றாரு? நாடு மேய்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சேன், கடவுள் என்னோடு இருந்து என்ன செஞ்சாரு? வழி நடத்தினார். இப்பவும் நான் இல்ல, என்னால கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யற? என்னோடு இருக்கிறாரு. நிச்சயம் கோலியாத்தை மாத்திரமல்ல, இந்த பெலிஸ்திய சேனை முழுவதையும் நான் என்ன செஞ்சிருவேன்? அழிச்சிருவேன்னு சொல்லி கடவுள் தன்னோடு இருக்கிறதை ஒரு மனுஷன் உணர்ந்தாதான் கடவுள் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பேச முடியும். எல்லாருமே நம்ம சொல்லுவோம், நான் நல்ல வார்த்தையை தான் பேச நினைக்கிறேன், நல்ல வார்த்தையை என்னால பேச முடியல, இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை பேச முடியல அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மளோட இருக்கிறான்றதை இன்னும் நம்மள என்ன செய்யல? உணரல. ரெண்டாவது, கடவுள் தான் இத்தனை ஆண்டு காலமும் இவ்வளவு வயசு நம்மளை நடத்திக்கிட்டு வராரு, இனியும் நடத்துவாரு அப்படின்ற அந்த உணர்வு இல்லாதனாலதான் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறதுனால தேவனால என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. நம்ம நல்ல வார்த்தையை பேசினா தானே தேவன் செயல்படுவாரு. நம்ம அப்படியே அவிசுவாசமான வார்த்தையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடைசி என் ஜீவனை கொண்டு சொல்றப்பா, இவ சொல்றபடியே நான் நடத்திட்டு போறேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? அழிச்சு போட்டார். அடுத்து ஒரே ஒரு விஷயம், ஆதாம் மனதில் வர்றதுனால சொல்ல, ஆதாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். இதெல்லாம் படிக்க வேணாம். சிருஷ்டித்து என்ன செஞ்சாரு? எல்லாரையும் தோட்டத்தை ஆதாமுக்கு என்ன செஞ்சாரு? வேலையெல்லாம் கொடுத்தாரு. வேலையெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரு. ஆதாம் கிட்ட சில மிருகங்கள், அந்த பறவைகள்லாம் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி வச்சு, இப்போ நீ வாயை திறந்து சொல்லுப்பா. நீ எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் உணர்வு பூர்வமாக நம்ம படிக்கணும். பைபிளை வந்து
நம்ம கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கதை மாதிரியே தான் போயிடும். உணர்வு பூர்வம் பாருங்க. தேவன் ஒரே ஒரு மனுஷனை படைக்கிறாரு. அந்த மனுஷனுக்காக தோட்டத்தை உண்டாக்குறாரு. தோட்டத்தில் எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஜீவனை கொடுத்துட்டாரு. என்ன வேலை செய்யணும் வேலையை கொடுத்துட்டாரு. அவர் என்ன பேசுவார்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? வாயை திறந்து பேசுறதை பார்க்கணும். இப்போ பொம்மையாவே இருக்கட்டும், பொம்மை பேசுகிற ஆற்றல் நமக்கு கொடுக்குறோம். அது பேசுதுன்னா அதை எவ்வளோ விழிப்போம் போது நம்மையே பார்ப்போம். அப்போ ஆதாமை நீங்கள் பைபிளை அப்படியே ரசனையாகவும் ருசிச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சின்னா, ஆதாம் அவ்வளோ படைச்சுவிட்டு வேலையெல்லாம் இந்த வேலை செய்ப்பா அந்த வேலை செய்ப்பான்னு வேலையெல்லாம் கொடுத்துவிட்டு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சுவிட்டு ஆதாம் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன செய்யுது, அவர் பேசுறது ஆதாம் பேசுறது என்ன செய்ய நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் என்ன செய்யுது தேவன்கிட்ட இருக்கு. அதனால என்ன செய்யறப்பா, நீ பேசுப்பா, இந்தாப்பா அந்த நீ ஒன்ட்டே சும்மா எப்படி பேச சொல்றது, அதனால நான் படைச்ச அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன், நீ பேசு, நீ என்ன பேருறையோ அதான்ப்பா பேரு, நீ என்ன பேசுறியோ அதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு தாகத்தோட ஆதாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்ப ஆதாம் முதல்ல வாயை திறந்து பேசுறதே பேர் வைக்கிறதா. ஒவ்வொரு மிருகத்தையும் பார்த்து என்ன செய்யறாரு, பேர் வைக்கிறாரு. தேவன் மாத்தவே இல்லை, இந்த பேரை மாத்தல, நீ என்ன பேர் வச்சு அதாப்பா பேரு, நீ வாயை திறந்து சொல்லிட்டா பாரு, நீ சொன்னதுதாப்பா, நீ என்ன சொல்லுவேன்டாப்பா, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன், அதை பார்க்கறதுக்கு தாப்பா நான் வந்தேன், இப்போ நான் பார்த்துட்டேன், நீ என்ன பேர் வைக்கிறேன் அதாப்பா அதுக்கு பேரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய வழிநடத்துகளையும் அவருடைய அந்த காரியத்தை நம்ம இன்னும் அறியலை உணரலை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால என்ன செய்ய முடியல, நன்மைகளை எல்லாம் அனுபவிக்க முடியல. அப்படியே ஆதாம் கிட்ட முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி, நீ வாயை திறந்து பேசுப்பா, பேசு, நான் படைச்ச மனுஷன் தான், முதல்ல அவர் படைச்ச மனுஷன், வாயை திறந்து பேசு, இதுக்கெல்லாம் பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாராம், என்ன பேர் வைக்கிறாரு ஆதாம்னு சொல்லி ரொம்ப என்ன செய்யறாரு, எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கும் போது ஆதாம் யாருக்கு என்னென்ன பேர் வச்சாரோ அதுதான் இந்நாள் வரை என்ன செஞ்சிச்சு, பேராயிடுச்சு. அப்ப நம்ம வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை பேசுறத ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பத்தியலா, நம்ம என்ன பேசுறன்றதை எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பத்தியலா. நம்ம நல்ல வார்த்தை பேசினா அவர் மனசு எப்படி செய்யும், நல்லா மனம் குளிர பண்ணும். நம்முடைய கெட்ட வார்த்தை பேசினோம்னா, தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினோம்னா, ஆமா ஆலயத்துக்கு போறேன் எங்க நடக்குது அப்படிலாம் பேசினோம்னா எப்படி ஆண்டவர் செய்வாரு, செய்ய முடியாது. அதனால ஆதாம் கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு பேசுவாரு. ஆதாம் எதிர்பார்ப்போடு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவாரு. ஆதாம் என்ன பேர் வச்சாரோ அதுதான் அவருக்கு என்ன செஞ்சிடும், எல்லாத்துக்கும் பேரா இன்னை நாள் இருந்து என்ன செஞ்சிடும், அதுதான் பேராயிரும். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல நம்ம என்ன பேசுறோம்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு, ரொம்ப எதிர்பார்க்கிறார், அதை கவனிக்கிறார். எந்த நாள்ல இருந்தே நான் பேசுறத தேவன் பார்க்கிறார், தேவன் அதை கவனிக்கிறார்ன்றத உணர்வும், நம்மளை நடத்துறது அவர் தான் நடத்துறார் அப்படின்றத உணர்வும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம நல்ல விசுவாச வார்த்தைகள் என்ன செய்வோம், பேசுவோம். அப்போதான் கர்த்தர் நமக்குள்ள இருந்து செயல்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம்